உடனே ஒரு கேள்வி வந்துருச்சு. நீங்கள் தான் உங்களுக்குள்ளே தான் கடவுள் இருக்கார், நீங்கள் கடவுள்கிட்ட வேலை வாங்கன்னு சொன்னீங்களேம்மா, எங்கள்கிட்ட கடவுள் இருந்தால் நாங்கள் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? அசல் நாங்கள் யார்? நான் யார்? சாதாரண பெண்ணு தானே அப்படின்னு ஒரு அம்மா இப்போ ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவங்களுக்கு சொல்கிறத விட அவங்க எல்லாருக்குமே 2 நிமிஷத்தில் சொல்லலாம். எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டோம். நான் யார்? இந்த உடல், இந்த உயரம், இந்த அகலம், இதுதான் இந்த உடலாக நான்? இல்லை இந்த மனசா? நினச்சா சொர்க்கத்துக்கு போகலாம், நினச்சா அமெரிக்காவுக்கு போகலாம், நினச்ச இடம் எங்கே வேணாலும் போகலாம், நிகழ்காலத்தில் வாழலாம், எதிர்காலத்தில் வாழலாம், கடந்த காலத்தில் நடந்ததை நினச்சி வாழலாம். இந்த மனசா நான்? இந்த உடலும் நான் அல்ல, இந்த மனமும் நான் அல்ல. அப்போ நான் யார்? இந்த உடல் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்ட இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற உடல். இந்த பிரபஞ்சம் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அதனுடைய கட்டுப்பாட்டில், அதனுடைய இயக்கத்தில் இயங்கி கொண்டு இருக்கிற பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தியில் இருந்து வந்த அந்த பஞ்சபூத சக்திகளின் கூட்டு ஆற்றல், அதுதான் நம்ம உடலுக்குள்ளே நுழைஞ்சி உள்ளேயும் வெளியேயும் கடந்து, உள்ளே கடந்து வெளியே கடந்து, உள்ளே நுழைந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் வந்து இணைந்து வந்து போய் கொண்டிருக்கிறது. அதற்கு எல்லாம் தெரியும். அதற்கிட்ட நம்ம கேட்டால் தான் அது கொடுக்கும். அதை கேட்கணும். நாமளும் பஞ்சபூதத்தால் ஆனவங்க, அதுவும் பஞ்சபூதத்தால் ஆனது. அந்த ஒளி கூட்டு ஆற்றல் தான் நமக்குள்ளே உயிராக இணைஞ்சி வேலை செய்யுது. நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற கூற்று மன ஆற்றல் தான் மனமாக வேலை செய்யுது. இந்த மனமும் இந்த ஆழ்மனமும் அந்த பிரபஞ்ச மனமும் இணைஞ்சி செயல்பட்டால் எல்லா காரியமும் ஜெயமாகும். இதை தான் கடவுள், கடவுள்கிட்ட வேலை கேளு, கடவுள்கிட்ட வேண்டு, கடவுள்கிட்ட பிரார்த்தனை போடு, பிரார்த்தனை போட்டதோடு இல்லாமல் செயல்பட்டதோடு இல்லாமல் அந்த செயல் வடிவம் வெற்றி பெறும் வரை முயற்சியோடு, விடாமுயற்சியோடு செய் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுதா? ஓகே, எஸ், சூப்பர். ஓ சர்வலட்சுமி.